Hi friends, welcome to Sangavi Samayal. இன்னைக்கு ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பண்ணி காட்ட போறோம் உங்களுக்கு. அது என்ன ரெசிபினா பாதாம் பீசின் பாயாசம். நம்ம பாதாம் பீசின்லாம் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ல நாட்டு மருந்து கடையில எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாதாம் பீசின் வச்சு தான் நம்ம வந்து பாயாசம் ரெடி பண்ண போறோம். அடுப்பே பத்த வைக்காம குக் பண்ணாம நம்ம ரெடிமேடா வந்து பாயாசம் ரெடி பண்ண போறோம். செம்ம சூப்பரா இருக்கும். இப்போ சம்மர் வர நல்ல வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் கூட பாதாம் பீசன் எடுக்கிறதுனால உடம்பு நல்லா ஹைட்ரேட்டாக பண்ணிக்கலாம். நிறைய மெத்தட் வந்து பண்ணி அந்த மாதிரி பாதாம் பீசனை இதுக்கப்புறமா நம்ம ரெசிபிஸ்லாம் வந்து பாதாம் பீசன் வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதில் ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். ஓகே, நம்ம அதை எப்படி பண்ணலான்றது வாங்க பார்க்கலாம். இப்போ பாதாம் பீசன் பாயாசம் செய்கிறதுக்கு முதல் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த மாதிரி பாதாம் பீசன். இதை நான் வந்து நைட்டே ஊற போட்டுட்டேன். பாதாம் பீசன் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. அதை வாங்கி நீங்கள் ஓவர் நைட் இந்த மாதிரி சோக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு தேங்காய் முழுசாக வந்து ஒரு மீடியமான சைஸில் ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து நட்ஸு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான நட்ஸும் போடலாம். நட்ஸு போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது என்னமோ அதை தான் நான் வச்சு சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாதாம் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீட்ஸ்லாம் கிடைக்கும், பங்கிங் சீட்ஸ், அதை அந்த பூசணி விதை அந்த மாதிரியான சீட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். சூரியகாந்தி விதையெல்லாம் கிடைக்கும். இப்போ அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா திராட்சை. இப்போ முந்திரி என்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து முந்திரி, பாதாம், வால்நட் எந்த நட்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போதும் போடலாம், நீங்கள் அப்படியே முழுசாகவும் கட் பண்ணி போடலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிற மெத்தட் வந்து கட் பண்ணி தான் போட போகிறேன். இப்போ அதுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துடலாம். இப்போ இந்த ஒரு தேங்காவை நான் இதில் போட்டு அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா வந்து பால் அடித்து 2 டைம் வந்து தண்ணி ஊற்றி அடித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு 10 பாதாம் இருக்குது. இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் துருவுற மாதிரி இருந்தால் கூட அந்த இப்போல்லாம் வந்து நட்ஸு கட்டர் கூட வருது, அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம பொடியாக இப்போ கட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பங்கிங் சீட்லாம் போட்டுமா? வேணாமா? ஏன் பங்கிங் சீட் வேணாமா? மற்றதெல்லாம் போட்டா? இதில் வந்து இப்போ எங்கள் பசங்களுக்கு இந்த சீட்ஸ் மட்டும் வேணாமா, அதை மட்டும் நான் கிவ் அப் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து சீட்ஸ்லாம் போட்டு குடிங்க. எங்கள் பசங்களுக்கு பிடிக்க மாட்டேது, அதனால் நான் போடலை. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக் இருக்குல்ல, நம்ம அத்திப்பழம், உலர் அத்தி ஃபிக் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த அரைக்கும் போதே நீங்கள் வந்து அது ஒரு தனியாக வந்து நட்ஸ்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி திக்காக சூப்பராக இதில் வந்து சேர்த்திங்கன்னா செம்ம ரிச் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் சிம்பிளாக. உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். இப்போ இதில் நான் ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசின் இதில் வந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். போதும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன சேர்க்கலான்னா வெல்லம் சேர்க்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ராவாக சேர்க்காதீங்க, ராஸ்மல் வரும். இப்போ இந்த நட்ஸ்லாம் நான் போட்டுறேன். ஒயிட் சுகர் வேணும் அதுதான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உலர் திராட்சை எடுத்துக்கிறேன், ரேசன். இப்போ இது வேண்டாமா, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்வீட்னஸ்க்கு நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். ஸ்வீட்னஸ் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குது. நான் உங்கள் சத்தம் இல்லாத வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பசங்க பக்கத்து தெருவில் விளையாடுறதுனால நான் என்ன பண்ணுறது, அவங்கள போய் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்க என்ன பேச முடியும், ஒன்றும் பேச முடியாது. அதனால் கொஞ்சம் என்னோடய வீடியோவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து எப்போவுமே வந்து மத்தியானம் 12:45 to 1 o'clock நான் வந்து வீடியோ போட்டுருவேன். 1 மணிக்கெலாம் வீடியோ வந்துடும் என்னோடது.
ஆனால் இன்றைக்கி என்னோடய ஃபோன் வந்து ப்ராப்ளம்ன்றதுனால நான் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ நான் இந்த ஈவினிங் தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். சரி, நம்ம எதையாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னோடய வீடியோ டெய்லியுமே 12:45 to 1 o'clockலாம் வந்துடும். 1 மணிக்கெலாம் லாஸ்ட்டாக 1 மணிக்கெலாம் என்னோடய வீடியோ வந்துடும். டெய்லி எவ்ரிடே வந்து நான் வீடியோ போடுறேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் போடுறேன். அதனால் நீங்கள் மறக்காமல் எனக்கும் என்னோடய வீடியோ பாருங்கள். நான் நிறைய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி நான் சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்ம எம்மியான இப்போ வந்து நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி ஜில்லுன்னு எதமாக குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இதுவும் இந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு தின்னாக வேணாம், ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் நட்ஸ்லாம் வந்து அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் வரும். இப்போ நான் அப்படியே முழுசாக போடுறதுனால எனக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பாதாம் பீஸின் பாயாசம் அடுப்பே பற்ற வைக்காமல் ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இதுவெல்லாம் நட்ஸ் இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லி காட்டியிருக்கேன். ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சங்கவி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.